ஹாய் 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 காய்ஸ். நாங்கள் இன்றைக்கு இப்போ எங்கே நிற்கோம்னு சொன்னால் அஹ், நல்ல ஒரு கடற்கரை ஓரத்தில் போட்டுக்கு மேலே நிற்கும் பாருங்கள். நல்லா இருக்குது, நிறைய போட் இருக்குது. அங்கால நல்ல தண்ணி, அங்கால உப்பு தண்ணி கடல், இங்கால நல்ல தண்ணி ஆறு ஒன்று இருக்குது. ஒரு முக்கியமான இடத்துல இங்கால நல்ல தண்ணி, பச்சை தண்ணி, அங்கால உப்பு தண்ணி, அந்த இடத்துல இருக்கோம். அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு காட்டுங்க, அந்த இடத்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ இடத்துல நிற்கோம்னு சொல்லி. இடம் தெரிஞ்சாக்கள், இந்த இடத்துக்கு வந்தாக்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் காலையில் தான் வந்திருக்கிறோம், நைட்டில் வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குமே, அதை சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இடத்துக்கு. அப்போ இது பார்ப்போம் என்ன மாதிரி அழகான இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இது பாருங்கள், இது கடலுக்கு பக்கத்திலேயே அழகான ஒரு பச்சை தண்ணி. இது ஏயோ எதுக்கோ தெரியா, நல்லா அழகான இடம் ஒன்று இருக்குது. மரங்கள், தென்னை மரங்கள், வெயில் அடித்தாலும் நல்லா கூலாக தான் இருக்குது. காற்று நல்லா உடம்புக்கு இதமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த காலையில் பார்க்குறதுக்கும். நம்மளும் போய்த்து பார்ப்போமா. ஓ எஸ், அங்கே பாருங்கள், ரெண்டு குட்டி புள்ள. அது வந்து ஆமினாவும் மரியமும். காலை பொழுதில் கடற்கரை எப்படி இருக்குன்னு அவங்க அப்படி ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த கடற்கரையை வந்து எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ரைட், இப்போ நல்ல அழகான வெள்ளை பளிச்சுன்னு இருக்கிற கல் படாரம் உங்களுக்கு தெரியுதா? இப்படி ஃபுல்லாகவே கல் படாரம் இருக்குது. நல்ல ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு, நல்லா அப்படி இருந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான இடத்துல நல்லா ஷூட்டிங் ஒன்று செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். கல்லெல்லாம் சும்மா பட்டதுக்கு கிளியராக சும்மா நல்ல அழகாக இருக்குது. நானும் கொஞ்சம் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க தான் இப்படி நிற்கேன். எடுங்களேன் ஃபோட்டோ உண்டு, சரியா? நீங்களும் வாங்க இடத்துக்கு சட்டப்படியான ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு. நல்லா அழகாக இருக்குது இந்த இடங்கள், நல்லா அழகாக. இந்த கல்லை வெட்டி எடுத்துகிட்டு போனால் ஊரில் பவுண்டேஷன் போடுறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும். நல்லா அழகாக இருக்குது இந்த கல். அப்படி ஃபோலினுக்கு அங்கே இருந்து அப்படியே ஃபோலினுக்கு அடுக்கி வச்சிருக்கு. யாரும் தூக்கி அடிக்கணும் தெரியா, மிச்சம் தூரத்துக்கு இருக்குது கல். ரைட், ஓகே, போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லுவாங்களே. சரி, நான் இன்னும் எந்த இடத்துல நிற்கேன்னு சொல்லலையே உங்களுக்கு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அமினா வாங்களே, சரியா? கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த எந்த இடம்னு சொல்லி நான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ வந்து கிழக்கு மாகாணத்தில் ஒலிவில் பீச்சில் தான் நிற்கும். அழகான இடம், மீன் பிடிக்கிறதுக்கான செட்டப்ஸ் எல்லாம் இங்கே செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்க, இங்கே நிறைய போட்ஸ் இருக்குது. அங்கால இந்த ஓலையால் கட்டி வச்ச இதெல்லாம் இருக்குது. எனக்கு மீன் பிடிக்கிற ஆட்கள் தங்குற இடமாக இருக்கும். இங்காலையும் இருக்குது குடிசைகள். இது மீன் பிடிக்கிற போட் ஒன்று தான் இதுக்குள்ளுக்கு பாருங்கள். இன்னும் பாருங்களேன், எங்கே கொண்டு வாங்களே பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்றை தலைகளை வச்சுருக்க விடல. எனக்கு கிட்ட கொண்டு வாங்களே. ஃப்ரிட்ஜ் ஒன்றை தலைகளை வச்சுருக்கேன் நினைக்கிறேன். இல்லை அவசரத்துக்கு மீனை பிடிச்சி உள்ளுக்கு போட்டுக்கொள்ள வைக்கும், சரியா? ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, மீன் பிடிக்க வைக்கக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது. இங்கால தோணிகளை கொஞ்சம் காட்டுவோம், வந்து பாருங்கள். கொஞ்சம் அந்த பாருங்க, அந்த படத்தை சுற்றி வர மலை, கல்லுகள் அடைக்கப்பட்டிருக்கு, மலைகள் மாதிரி. நான் நினைக்கிற மட்டுக்கு இங்கே இருந்து தான் மீன் பிடிக்க ஆட்கள் போவாங்க போல் விளங்குது. இதான் இருக்குது இடத்துல வலை, மீன் பிடிக்க போகிறதுக்கு இந்த வலை. சாதாரணமாக இந்த போட்டை இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க மேலுக்கு. எக்கச்சக்கமான நிறைய போட்ஸ் இருக்குது. நமக்கு முன்னுக்கு இப்போ தெரிகிறது என்னென்னு சொன்னால் ஒலிவில் பீச்சில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். இப்போ நான் எங்களோட வாகனத்தை அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஐடியா தான் மேலுக்கு போகிறதுக்கு.
ஆனால் தூரத்தில் வர உங்களுக்கு தெரியுதானே அது அவங்க தான் எங்களோட வந்த டீம். ஆமாம், இலங்கையின் ஒளிவில் லைட் ஹவுஸ் பீச் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு அமைதியான அழகான கடற்கரை இடம். ஒளிவில் பீச் என்பது இலங்கையின் கிழக்கு கரைக்கு அமைந்துள்ள வெள்ளை மணற்கரை கடற்கரை பகுதி. இது பசுமையான நீரோட்டமான கடல் ஒளி இல்லாத அமைதி மற்றும் இயல்பான அழகுக்காக பிரபலமானது. ஒளிவில் வெளிச்ச வீடு, அதாவது ஒளிவில் லைட் ஹவுஸ் என்பது கடற்கரையின் அருகே உள்ள புகழ்பெற்ற வெளிச்சத் கோபுரமாகும். 1999ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் கடல் வழித்தடங்களை குறிக்கவும் இது உதவுகிறது. இதனுடைய உயரம் சுமார் 24 மீட்டர் 79 அடி மற்றும் ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கும் ஒரு ஒளிக்கதிர் ஃபிளாஷ் தருகிறது. இது இலங்கையின் குடியரசாகிய பிறகு 1972க்கு பின்னர் கட்டப்பட்ட முதல் வெளிச்ச கோபுரம் என்று கூறப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு வந்த இந்திய நாடுகள் கடல் நிலக்கரை தாக்கத்தில் சில சேதங்கள் ஏற்பட்டாலும் பின்னர் பழுது பார்க்கப்பட்டு இது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. ஒளிவில் கடற்கரை சுமார் 1 கிலோமீட்டர் நீளமான மணற்கரை மற்றும் அமைதியான நீரை வழங்குகிறது. இந்த கடற்கரை பலராலும் அமைதியான சுற்றுலா மற்றும் நடைகளுக்கான இடமாக பயன்படுத்தப்படுகிறது. பெரிய கூட்டங்கள் இல்லாமல் இயற்கை அனுபவம் நன்றாகவே கிடைக்கிறது. லைட் ஹவுஸ் அருகே கடல் ஒளி வீதிகள் மற்றும் பட கவனம் இழக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகின்றது. குறிப்பாக சூரியன் உதய அஸ்தமன நேரங்களில் இந்த புகைப்படங்களை எடுப்பது மிகவும் அழகாக இருக்கும். இயற்கை மற்றும் மீன் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் இக்கரையோரம் சுற்றுலா திருவிழாக்களுக்கும் சில சமய நிகழ்வுகளுக்கும் இடமளிக்கிறது. என்னுடைய சிறிய பரிந்துரை என்னவென்றால், இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் முதலில் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு சப்போர்ட் ஒன்றை தந்துவிட்டு, நீங்கள் இந்த இடத்திற்கு வருகை தர வேண்டும் என்றால் சூரிய அஸ்தமன நேரத்தில் வருகை தந்தால் மிகவும் இன்னும் அழகான இடத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் மறக்காமல் எனது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு இந்த இடத்திற்கு உங்களுக்கு பிடித்தவர்களோடு வந்து மாலை நேரத்தில் அழகான புகைப்படங்கள் எடுத்து இங்கே வியாபார கடைகள், சின்ன சின்ன கடைகள் போடப்பட்டிருக்கும், மின்விளக்குகளாக எறியப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்லலாம். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக்கொள்ளும் நான் அஷ்ரஃப் உமர். மறக்காம பெல் பட்டனையும் அமர்த்திக்கிட்டு போங்க. இவ்வாறு நீண்ட கடற்கரை, மணல் பிரதேசம், அழகான அமைதியான அலைகளுடன் கூடிய கடல் மற்றும் வெளிச்ச வீடு, லைட் ஹவுஸ், இது போன்ற இன்னும் கண்ணை கவரக்கூடிய அழகான இடங்கள் இங்கு இருக்கின்றது.